ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல கிளிப் போர்ட் யூஸ் பண்ணி மல்டிபிள் டெக்ஸ்ட் காப்பி பண்ண பிறகு சேம் டைம்ல எப்படி பேஸ்ட் பண்றது பத்தி சொல்லி தர போறேன். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அண்ட் எக்ஸல் எல்லாம் அந்த கிளிப் போர்டுங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ இது மூலமா நம்ம பண்ண முடியும். ஆனா இது இந்த சாஃப்ட்வேர் நம்ம மட்டும் தான் ஒர்க் ஆகும். சப்போஸ் நோட் பேட்ல நம்ம ஒர்க் பண்றோம், மெயில் சென்ட் பண்ணும்போது இந்த மல்டிபிள் டெக்ஸ்ட் நம்மளால பிளேஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வேர்ட்ல எப்படி ஒர்க் ஆகும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைன் வேணும், இந்த ஃபோர்த் லைன் வேணும், ஃபிஃப்த் லைன் வேணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பண்ணாலும் லாஸ்டா உள்ள ஐட்டம் தான் பேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா கிளிப் போர்டுன்னு சொல்லிட்டு வேர்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க காப்பி பண்ண எல்லா வேர்டுமே இருக்கும். எது எது தேவையோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பேஸ்ட் ஆகி வந்துட்டு இருக்கும். அப்படி எல்லாமே வேணும்னா பேஸ்ட் ஆல் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம வேற அப்ளிகேஷன் உள்ளதை எப்படி இந்த மாதிரி பண்ண முடியுமானா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எக்ஸல் இருக்குன்னு இப்போ இந்த எக்ஸல்ல நிறைய வேர்ட்ஸ் காப்பி பண்றேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ வேர்ட்ல போய் பேஸ்ட் பண்ண முடியுமானா முடியும். அங்க உள்ளதெல்லாம் இங்க வந்துடும். அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, நான் இங்க வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்டோட லிங்க் பண்ணிருக்கேன், அதனால இருக்காங்க. சப்போஸ் நீங்க லிங்க் பண்ணலன்னா நம்ம எக்ஸல் டு வேர்ட் கூட இந்த மாதிரி மல்டிபிள் காப்பீஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்துட்டு நோட் பேட்ல இது எல்லாத்தையும் பண்ண முடியுமா? இப்போ நான் வந்து நோட் பேட்ல இது வரைக்கும் சேவ் பண்ண எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ண முடியுமானா முடியாது. லாஸ்டா காப்பி பண்ணது மட்டும் தான் பேஸ்ட் ஆகும். ஸோ இந்த பிரச்சனைக்கு தான் நான் வந்துட்டு நம்மளோட விண்டோஸ் 10 அண்ட் 11 வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளிப் போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை எப்படி எனேபிள் பண்ணணும்னா ஜஸ்ட் விண்டோஸ் பிளஸ் வி எழுதும். இதுல நீங்க இதுக்கு முன்னாடி காப்பி பண்ண எல்லா டெக்ஸ்ட்டுமே இருக்கும். இது நீங்க ஒன்று ஒன்றா அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண பேஸ்ட் ஆகிடும். இதுல ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் உங்களுக்கு எப்போதுமே வேணும்னா நீங்க இந்த மாதிரி பின் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்ப நீங்க இதை டெலிட் பண்ணிட்டா கூட இந்த பின் பண்ணது இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே ஒரு ஐட்டம் பின் பண்ணி வந்திருக்கேன், இப்போ உங்களுக்கு புதுசா பின் பண்றேன். ஸோ அது மட்டும் தான் இருக்கு, பாக்கி எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டா டிசேபிள்ல இருக்கும். இதை எப்படி எனேபிள் பண்ணோம்னா சர்ச்ல போயிட்டு கிளிப் போர்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இங்க மேல பாத்தீங்கன்னா கிளிப் போர்ட் செட்டிங்ஸ் வருது, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு இங்க டிஃபால்ட்டா வந்து ஆஃப்ல இருக்கும். இதை நீங்க ஆன் பண்ணி மட்டும் விட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இதே போல யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.